வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டுட்டோரியலில் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ்னால் நான் என்னென்ன யூஸ்னு முதலே சொல்லிடுறேன். ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் நம்ம ஜெர்மனியில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டே நம்ம ஜெர்மனி கம்பெனிக்கு வேலை பார்த்து கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஐடி ஃபீல்டில் போய் ஒருத்தன் ஹையஸ்ட் சேலரி வாங்குகிற ஒருத்தன் அளவுக்கு நம்ம ஈக்குவலாக சென்னையில் உட்காந்துட்டே வாங்க முடியும். நான் ஐடிக்கு மட்டும் சொல்லலை, நார்மலாகவே ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ யூஸ் இருக்குது. ஜெர்மன் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதில் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ எனக்கும் லைட்டாக வராது. நான் ஓரளவு கற்றுட்ருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நான் கற்றுக்கிறத உங்களுக்கு சொல்லித்தரலான்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம பேசிக்ஸ் வேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கிலீஷ் வேர்டு சி, ஜெர்மன் வேர்ட் சி. இது எஸ்கைச்சி, அது எஸ்ஐஇ. சி சி. அடுத்து சைல்டு. சைல்டுக்கு கிண்டு. சைல்டுக்கு என்ன சொல்லுவோம்? கிண்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் அது கைண்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அப்படி கிடையாது. ஜெர்மனில் அது கிண்டு, கேஐஎன்டி கிண்டு. அடுத்து ஐ, ஈச். ஐ ஈச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆம், பின். ஆம் பின். ஏ, எயின், எயினே. ஏ எயின், எயினே. இந்த இதில் ஏன் ரெண்டு இருக்குன்னா, எயின் எயினே நம்ம இங்கிலீஷ் கிராமரில் எப்படி சொல்லுவோம்? ஹிஸ், ஹேர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இதுக்கு எப்படின்னா எயின். எயின்னா ஒரு மேலே குறிக்கும், எயினா ஒரு உமனை குறிக்கும். ஸோ அதை தான் இங்கே ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அது நான் பின்னாடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. ஃபஸ்ட் வேர்டு என்னென்னா இ, எர். இ எர். இ எர். இஸ், இஸ்ட். இஸ், இஸ்ட். நம்ம இங்கிலீஷ் வேர்ட் மாதிரி தான் ஜெர்மன் வேர்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸும் பண்ணுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், நல்லா நம்ம மெமரியில் நிற்கும். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. உமன், ஃப்ரா. உமன், ஃப்ரா. உமன், ஃப்ரா, எஃப்ஆர்ஏயு. நெக்ஸ்ட்டு யூ, டியூ. யூ, டியூ. இட், எஸ். இட், எஸ். நெக்ஸ்ட் வேர்டு பிரெட், ப்ராட். பிரெட், ப்ராட். பாய், யூங்க. பாய், யூங்க. இங்கே என்னென்னா ஜே சைலண்டில் போயிடும். ஸோ நீங்கள் ஜே சைலண்ட்டாக வச்சுட்டு யூங்க இப்படி தான் சொல்லணும். இப்படி தான் ஜெர்மனில் சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர், வாசர். வாட்டர், வாசர். நெக்ஸ்ட் வேர்ட் கேல், மெச்சன். கேல், மெச்சன். ஆர், பிஸ்ட். ஆர், பிஸ்ட். எஸ், ஏ. எஸ், ஏ. ஜே ஸ்டார்டிங் வந்தாலே அங்கே ஃபுல்லாக சைலண்ட் வேர்டு வந்துடும். ஸோ இங்கே ஏ. எஸ், ஏ. எஸ் அப்படின்னா ஏ அப்படி தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த 16 வேர்ட்ஸு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ரொனவுன்ஸும் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்களாம் ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல மெமரியில் நிற்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹவு டு யூ சே யூ. யூவை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம்? டியூ உண்ட் மெச்சன். எப்படி சொல்லுவோம்? யூவை டியூன்னு சொல்லுவோம். யூவை டியூன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சி இஸ் எ உமன். சி இஸ் எ உமன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈஸ்ட் எயின ஃப்ரா, டி ஈஸ்ட் எயின ஃப்ரா, சி ஈஸ்ட் எயின ஃப்ரா. ஈஸ்ட் எயின ஃப்ரானா ஐ எ உமன். டி ஈஸ்ட் எயின ஃப்ரானா த இஸ் எ உமன். சி ஈஸ்ட் எயின ஃப்ரா. சி, எஸ்ஐஇ அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அங்கே எஸ்ஐஇனா எஸ்கைச்சின்னு அர்த்தம். ஸோ சி சி. சி ஈஸ்ட் எயின ஃப்ரா. திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹவு டு யூ சே சி. சி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? சி ப்ராட் யூங்க. ஸோ என்ன சொல்லுவோம்? எஸ்ஐசி. இதான் கரெக்ட் ஆன்சர். யூ ஆர் எ கேர்ள். யூ ஆர் எ கேர்ள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா சி ஈஸ்ட் எயின் மெச்சனா சி இஸ் எ கேர்ள். ஸோ தட் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன் சி சிண்ட் எயின் மெச்சன். ஸோ சி சிண்ட் எயின் மெச்சன்னா
யூ ஆர் எ கேர்ள், தட் இஸ் கரெக்ட். பட் இங்கே வந்து என்னென்னா நம்ம எயின், இங்கே எயின்னு கொடுத்துருக்காங்க. எயின் வந்து ஒன்லி பாய்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எயினை வந்து உமனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நாட் ஏ கேர்ள், கேர்ளுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்து மெச்சன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சி சின்ட் எயின் மெச்சன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹவு டு யூ சே ஹீ? ஹீ எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்? எர், எஸ், ஃப்ரா, ஃப்ரானா உமன், எஸ்னா இஸ், ஸோ எர், திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். மேக் தி மேட்சிங் பேர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் உமன். உமன் மீன்ஸ் ஃப்ரா, உமன் மீன்ஸ் ஃப்ரா. நெக்ஸ்ட் கேர்ள், கேர்ள் மீன்ஸ் மெச்சன். Next one I means each. Next one boy, boy means junge. Next one child, child is kind. Next one you means do, you means do. Sea, sea is sea. Water, washer. Child, kind, child kind. Girl, மெச்சன். Washer and brought, washer and brought. Water and bread, water and bread. She is ein kind, she is ein kind. That means she is a child, she is a child. Next one, du bist eine Frau und ich bin ein Mann. This is not Y, this is you. So du bist ein Frau und ich bin ein Mann. So that means you are a woman and I am a man. You are a woman and I am a man. Next one, do dash ein man. Do means you, dash ein means ya, man apna man. First one east, east means is. Beast means are. Bin, பின்னா ஆம்னு அர்த்தம். செயின்னா ஹார்னு அர்த்தம். ஸோ டூ பீஸ்ட் ஐன் மேன், தட் இஸ் கரெக்ட். எப்படி பீஸ்ட் தான் கரெக்ட்னு சொல்கிறேன்னா, யூ ஆர் எ மேன், யூ ஆர் எ மேன். ஃபஸ்ட் ஒன் இஸ், யூ இஸ் எ மேன், கரெக்டாக வராது. அடுத்து யூ ஆம் எ மேன், ஸோ அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வராது. சைன், அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ பீஸ்ட், பீஸ்ட் மீன்ஸ் ஆர். யூ ஆர் எ man, du bist ein man, du bist ein man. Next one, each dash eine Frau, each dash eine Frau. I dash a woman, I dash a woman. So bin means am, ist means is. I am a woman, I is a woman. So எது கரெக்டாக வரும்? each bin eine Frau, each bin eine Frau. So bin தான் கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த டுட்டோரியலை இனி கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.